வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் 36. காரில் ஏறிய சேவியர் அதிவேகமாய் இரும்பு கேட்டை நோக்கி வேகமாய் ஓட்டிக்கொண்டு வந்தான். அவன் செயலில் 2 பாடிகார்ட்ஸும் பெரிதாய் அதிர்ந்தார்கள். அவனுக்கு என்ன பைத்தியமா? என்ன பண்ண ட்ரை பண்றான்? அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டவர்கள் திகைப்பில் நகர முடியாமல் அதே இடத்தில் வேரூன்றி நின்றார்கள். பெரும் சத்தத்துடன் சேவியர் அந்த இரும்பு கேட்டை மோதி உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தார். அந்த பெரும் சத்தத்தில்தான் இருவரும் நிலவரத்தை உணர்ந்து அலறி அடித்துக் கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கமாய் ஓடினார்கள். சேவியரின் கார் சீற்றத்துடனே சுழன்று நின்றது. காரை நிதானத்திற்கு கொண்டு வந்தவன் நிற்காமல் மீண்டும் வேகமாய் மெயின்கேட்டன் பில்டிங் நோக்கி ஓட்டினான். அந்த பாடிகார்டு இருவரும் அப்போதுதான் அதிர்வில் இருந்து மீண்டார்கள். உடனே ஒருவன் அவனின் வாக்கி டாக்கியை எடுத்து மற்ற பாடிகார்டுகளுக்கு தகவல் கூறினான். சேவியர் எப்படியோ உள்ள நுழைஞ்சிட்டான். எங்களால் அவனை தடுக்க முடியல. பிரசிடென்ட் பிளான் வீணாக விடக்கூடாது. இதை கேட்டு ஒட்டுமொத்த பாடிகார்ட்ஸும் உடனே கிளப் ஹவுஸை விட்டு வெளியே வந்தார்கள். அனைவரும் சேவியரை எதிர்கொள்ள தயாராகினார்கள். பெரும் சத்தம் வெளியே கேட்க அறை உள்ளே இருந்த ஜெகதீஷுக்கும் அது நன்றாய் கேட்டது. அந்த நேரம்தான் ஜெகதீஷ் மயக்க நிலையில் இருக்கும் சாத்விகாவை அவனின் படுக்கையில் மெல்ல படுக்க வைத்தான். அவன் மேற்கொண்டு முன்னேற பார்க்க வெளியே கேட்ட சத்தத்தில் அவன் முகம் மொத்தமாய் மாறியது. பல நாட்களாய் இந்த ஒரு நாளுக்காகத்தான் அவன் காத்திருக்கிறான். பல எதிர்பாராத திருப்பங்களுக்கு பிறகு அவனின் அழகி அவன் மெத்தையில் இருக்கிறாள். இப்படிப்பட்ட பொன்னான வாய்ப்பை அவன் தவறவிட மாட்டான். கோபத்துடன் கதவை திறந்து கொண்டு வெளியே எட்டி பார்த்த ஜெகதீஷ் பாடிகார்ட் பக்கம் திரும்பினான். வெளியே என்ன நடக்குது? பஸ் வெளியே இருந்த ஆளு கிளப் ஹவுஸ் கேட்டை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டான். இதை கேட்டதுமே ஜெகதீஷ் ஜன்னல் பக்கம் சென்று சரி பார்த்தான். அங்க ஒரு ஆடி கார் மெயின் பில்டிங்கை நோக்கி சீற்றத்துடன் வந்து கொண்டிருந்தது. அந்நேரம் டஜன் கணக்கில் பாடிகார்ட்கள் அந்த காரை தடுக்க கூட்டமாக ரோட்டிலே நின்றார்கள். இதனை பார்த்து லேசாய் சிரித்தான் ஜெகதீஷ். இவன் பட்டிக்காடுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். என் ஆளுங்கெல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல பெரிய ரவுடிங்க. அவங்க கிட்டவே மோத பாக்குறானே. எல்லாக நினைத்து கொண்டு வேடிக்கை பார்த்தான் ஜெகதீஷ். அவனின் நாட்களும் சேவியர் அவர்கள் மீது மோதுவான் என்று நம்பவில்லை. அதனால் அவர்கள் கார் வரும் திசையில் அழுத்தமாய் நகராமல் நின்று கொண்டிருந்தார்கள். பாடிகார்ட்ஸ் நிற்பதை பார்த்ததும் சேவியருக்கு இன்னும் ஆத்திரம் அதிகரித்தது. ஏற்கனவே அவன் 2 பேரை மோத தயங்கவில்லை. இவர்களை மோத தயங்கிடுவானா என்ன? சாவறதுக்குன்னே வருவீங்களாடா? ஆத்திரத்தில் பல்லை கழித்த சேவியர் அவர்களை மோதுவதை பற்றி கொஞ்சமும் யோசிக்கவில்லை. அவன் மனதில் சாத்விகா பற்றிய சிந்தனை மட்டுமே ஓடியது. அவன் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் சாத்விகாவிற்கு பிரச்சனை என்று விரைந்து செயல்பட்டான். அவளுக்கு மட்டும் ஏதேனும் ஆனால் அந்த குற்ற உணர்வு அவன் வாழ்நாள் முழுவதும் அவனை கொன்று தின்னும். அதனால் சேவியர் ஆக்சிலேட்டரை இன்னும் கூட்டினான். டஜன் கணக்கில் கூட்டமாக நிற்பவர்களை நோக்கி அதிவேகமாய் சென்றான். கார் மிக வேகமாய் வருவதை பார்த்ததுமே அவர்கள் முகம் மாறியது. ஆனாலும் அந்த இடத்திலிருந்து இம்மியும் நகராமல் இருந்தார்கள். அவர்களுக்கு அவர்கள் சாவை கண்டு பயமில்லை. அதற்கு முக்கியமான காரணம் சேவியருக்கு அவர்கள் மீது மோதும் தைரியம் இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் மெய்யாகவே சேவியர் காரை அவர்களை நோக்கி நிறுத்தாமல் ஓட்டிக்கொண்டு வருவதைக் கண்டு திகைத்தனர். எல்லாரும் சீக்கிரம் ஓடுங்க, இவன் கிறுக்கனா இருக்கா. ஆடி கார் அவர்களை நெருங்கும் வேளையில் மயிரிழையில் தப்பி ஓடினார்கள். சீக்கிரம் கதவை சாத்துங்க, ஒருவன் கூறிட மெயின் பில்டிங் கேட்டை 2 பேர் சாற்றினார்கள். சேவியர் முதலில் கிளப் ஹவுஸ் உள்ளே நுழைய மாட்டான் என்று மிதப்பில் இருந்தார்கள். ஆனால் அவன் கதவை உடைத்துக் கொண்டு வருவதை கண்டதும் நிச்சயம் அவன் இதன் உள்ளே நுழைவான் என்று பயத்தில் சாற்றினார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போல அவன் இல்லை. சேவியர் எதை பற்றியும் கவலை கொள்ளும் நிலையில் தற்போது இல்லை. காரால் அந்த கேட்டையும் எடுத்துவிட்டு கிளப் ஹவுஸ் ஹால் உள்ளே அசுரத்தனமாய் நுழைந்தான். சேவியர் கோபத்தில் இந்த அளவுக்கு இருப்பான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஜெகதீஷ் அதிர்ச்சியுடன் சேவியரை பார்த்தான். கேட்டை உடைத்துக் கொண்டு அவனால் வர முடிந்தாலும் இந்த கிளப் ஹவுஸ் உள்ளே அவனால் நுழைய முடியாது என்று மிதப்புடன் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் வேகமாய் 2ஆம் தளத்தை நோக்கி ஓடி வருவதை பார்த்ததும் அவனுக்கு அதிர்ச்சியாயிருந்தது. அவனை நிறுத்துங்க, அவனை கொண்டு போடுங்க. கொலைவரியுடன் மேலே ஏறி வருபவனை பார்த்து கத்தினான் ஜெகதீஷ். அவனின் சிவந்த விழிகள்
பேங்கெட்டில் சேவியர் அவனின் ஆட்களை அடித்து துவம்சம் செய்ததை நினைவுபடுத்த அவனின் உடல் சில்லிட்டது. தன்னிச்சையாக பயம் அவனுள் ஊடுருவ ஆரம்பித்தது. சாத்விகாவுடன் தனியாக இருக்க வேண்டும் என்று கூறிய பொழுதே அவ்வளவு கோபத்தில் அனைவரையும் நொடியில் அடைத்து போட்டு கிளம்பினான். இப்போது அவள் வேறு அவனின் மெத்தையில் சுயநினைவு இல்லாமல் படுத்து கிடக்கிறாள். இதனை கண்டால் சேவியர் என்ன செய்வானோ என்று நினைக்கவே அவனுக்கு அச்சம் எடுத்தது. ஜெகதீஷை பார்த்ததுமே கோபத்துடன் நெருங்கினான் சேவியர். ஜெகதீஷ், சாத்விகா எங்க? சேவியர் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? என் பெர்மிஷன் இல்லாம நீ என் வீட்டுக்குள்ள அடாவடியா நுழைஞ்சிருக்க. என் கார்ட்ஸ்ல இருந்து எல்லாரையும் நீ அட்டாக் பண்ணிருக்க. கண்டிப்பா நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் கேஸ் கொடுத்தா உன்னால ஈஸியா வெளியே வர முடியும்னு பகல் கனவு காணாத. உன்னை வாழ்நாள் முழுக்க ஜெயிலே கழித்தீங்க வைப்பேன். ஜெகதீஷ் கோபத்துடன் சேவியரை மிரட்டி பார்த்தான். எப்படியாவது சேவியரை இங்கிருந்து அனுப்பிட நினைத்தான். அவன் மட்டும் சாத்விகா இருக்கும் நிலையை கண்டால் என்ன ஆகுமோ என்று நினைக்கவே அவனுக்கு பயமாயிருந்தது. சாத்விகாவை அந்த கோலத்தில் பார்த்தால் சேவியர் நிச்சயம் தன்னை கொன்று விடுவான் என்று அவனுக்கு தெரியும். அதனால் அவளை பார்க்க விடாமல் என்ன செய்ய முடியுமோ அதனை செய்ய பார்த்தான் ஜெகதீஷ். டேய் பொறுக்கி நாயே, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ சாத்விகாவையே தொட நினைச்சிருப்ப. நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்டா. சொல்லு, அவ எங்க இருக்கா? கோபத்துடன் கத்தினான் சேவியர். ஜெகதீஷ் பேச்சிலே அவன் பெரிதா ஏதோ செய்திருக்கிறான் என்று புரிந்தது. வெளியே இவ்வளவு பிரச்சனை நடந்தும் சாத்விகா வராமல் இருப்பது அவனை பதற வைத்தது. சீக்கிரம் அவனை போட்டு தள்ளுங்க. அவன் பக்கம் இருக்கும் 2 காட்ஸிடம் கட்டளையிட்டான் ஜெகதீஷ். அவர்கள் இருவரும் தான் அவனின் பர்சனல் காட்ஸ். அதீத விலை கொடுத்து அவர்களை வேலையில் வைத்திருக்கிறார். இருவருமே இதற்கு முன்பு ஆர்மியில் இருந்தவர்கள். அந்த பாடிகார்டு ஒருவன் சேவியரை நோக்கி வேகமாய் வந்து அவன் தலையிலே குத்த வந்தான். சேவியருக்கு வழமை போல் அவனின் செயல்கள் ஒவ்வொன்றும் மெதுவாக ஸ்லோ மோஷனில் தெரிய ஆரம்பித்தது. வெளியே பார்க்க அந்த கார்டு மின்னல் வேகத்தில் தாக்க வருவது போல் இருந்தாலும் சேவியருக்கு ஸ்லோ மோஷனில் தெரிய துவங்கியது. உடனே அந்த ஆளின் கையை வளைத்து பிடித்து அவன் மார்பிலே எட்டி உதைத்தான் சேவியர். அடுத்த சில நொடிகளிலே இருவரையும் காலி செய்து விட்டான். இதை பார்த்ததுமே ஜெகதீஷுக்கு உடல் நடுங்கியது. ஜெகதீஷ், சாத்விகா எங்க? சேவியர் அழுத்தமாய் கேட்க ஜெகதீஷ் அவனின் கடைசி ஆயுதமான துப்பாக்கியை கையில் எடுத்தான். சேவியர் அதனை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. எபிசோட் 37. ஜெகதீஷ் துப்பாக்கியை எடுப்பான் என்று சேவியர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவன் கையில் துப்பாக்கியை பார்த்ததுமே பெரிதாய் அதிர்ந்தான். அவன் அதிர்ச்சியை கண்டு சத்தமாய் சிரித்தான் ஜெகதீஷ். தைரியம் இருந்தா இப்ப வாடா. பெரிய இவன் மாதிரி வந்தல, இப்ப வாடா. எங்க இருந்தோ பட்டிக்காட்டுல இருந்து வந்து சீஷோர்ல நீ நினைச்சதெல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறியா? நீ எல்லாம் என் முன்னால ஒண்ணுமே இல்லடா. உன்னால இங்க ஒரு புல்ல கூட புடுங்க முடியாது. ஆக்ரோஷமாய் கூறியவன் சேவியர் நெற்றியை நோக்கி துப்பாக்கியை குறிவைத்தான். சேவியர் அசையாமல் அங்கேயே நின்றான். அவன் நகர பயந்திருப்பதைக் கண்டு மேலும் சிரித்தான் ஜெகதீஷ். சேவியர் இப்போதுதான் முதலாக உண்மையான துப்பாக்கியை பார்க்கிறான். நடக்கும் நிகழ்வு நிதானமாய் அவன் கண்ணுக்கு தெரியப்படுத்தும் சக்தி இந்த துப்பாக்கி முன்பு எடுபடுமா என்று அவனுக்கு சந்தேகமாயிருந்தது. அப்படி நடந்தால் அதைவிட பெரிய அதிசயம் ஒன்றும் இருக்காது. நிச்சயம் அவனால் தப்பித்து சாத்விகாவை காப்பாற்ற முடியும். ஆனால் அப்படி அவனுக்கு தெரியவில்லை என்றால் இங்கேயே அவன் மரணம் உறுதி. ஆனாலும் சேவியருக்கு இப்போது வேறு வழியில்லை. அவனின் அதிர்ஷ்டத்தை நம்பித்தான் அவன் இருக்க வேண்டும். அவனால் தான் இங்கு சாத்விகா இருக்கிறாள். இப்போது அவளை வேறு காணவில்லை. கண்டிப்பாக அவளை பத்திரமாய் இங்கிருந்து அழைத்து செல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் அவனின் ஒரே எண்ணமாக இருந்தது. அதுவே அவனின் தலையாய கடமை. ஜெகதீஷ், சாத்விகா உடம்புல மட்டும் சின்னதா ஒரு கீறல் விழுந்துச்சு, உன் எலும்பு ஒவ்வொன்னா நான் ஒட்டப்பேன். ஜெகதீஷ் கையில் இருக்கும் துப்பாக்கியை கண்டு அஞ்சாமல் அழுத்தமாய் கூறியபடியே அவனை நோக்கி நடந்தான் சேவியர். அவன் வருகையில் அதிர்ந்தான் ஜெகதீஷ். துப்பாக்கி காட்டி மிரட்டியும் சேவியர் தைரியமாக வருவான் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? எப்படி இருக்கிறான் என்று ஆச்சரியமாய் அவனை பார்த்தான். என்ன இவன் அசராம வரான்? சரியான பட்டிக்காடு இவன்.
யாரா இருந்தாலும் துப்பாக்கியை காட்டினா பயப்படதான் செய்வாங்க. பயத்துல கெஞ்சி அழுகலனாலும் அதே இடத்துல நகராம நிப்பாங்க. இவன் இதை ஒரு இதாவே மதிக்காம வரான். நிஜமாலே அவனுக்கு சாவ நினைச்சு பயம் இல்லையா? மனதில் பலவாறாக யோசித்துக் கொண்டிருந்த ஜெகதீஷ் அவனை மீண்டும் மிரட்டி பயம் காட்டிட நினைத்தான். ஏய் சேவியர், நான் உன்னை சுட மாட்டேன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு உன்னை என் கையாலேயே கொல்றேன்டா. ஆத்திரத்தில் கூறினான் ஜெகதீஷ். சேவியர் அவனை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் அவனுக்கு பயம் கொள்ளாமல் வருவது ஜெகதீஷுக்கு இன்னும் ஆத்திரத்தை தான் அதிகரித்தது. பல்லை கடித்துக் கொண்டு ட்ரிகரை அழுத்தினான் ஜெகதீஷ். துப்பாக்கி சுடும் சத்தம் அந்த இடம் முழுவதும் எதிரொலித்தது. சேவியர் உடல் பதட்டம் கொண்டது. அவனின் பார்வை தோட்டா மீதே இருந்தது. தோட்டா தன் நெற்றியை குறிபார்த்து நோக்கி வருவதை பார்த்து கொண்டு அப்படியே நின்றான் சேவியர். அவனின் இதயம் வேகமாய் துடித்தது. தன் வாழ்வு இத்துடன் அவ்வளவுதான் என்று நினைத்தான். பதட்டம் போய் அவன் தோட்டாவை பார்க்க அது மெல்ல வருவது போல அவனுக்கு தோன்றியது. அதில் பெரிதாய் மகிழ்ந்தான் சேவியர். தோட்டா வரும் திசை அவனுக்கு தெளிவாய் தெரிந்திட நம்மால் தப்பிக்க முடியும் என்று நம்பினான். சாதாரண மக்களுக்கு மின்னல் வேகத்தில் வரும் தோட்டா தெரிந்திடாது. ஆனால் இவனுக்கு தெரிந்திட பட்டென்று தலையை குனிந்து அவன் உயிரை காப்பாற்றிக் கொண்டான். அந்த தோட்டா அவன் தலைக்கு மேல் பறந்து சுவற்றில் துளைத்தது. சேவையருக்கு உடல் கூச்சரிய செய்தாலும் அவனால் இத்தனையும் ஸ்லோ மோஷனில் பார்க்க முடியும் என்பதை கண்டு கொண்டதும் இன்னும் மகிழ்ந்தான். எங்கே தன் உயிரே போய்விடுமோ என்று பயந்தான். இது சாத்தியமே இல்லாதது என்று நினைத்தான். ஆனால் அவனின் மந்திர விரல் அசாத்தியத்தையும் சாத்தியமாய் மாற்றியது. சேவியர் தப்பித்ததைக் கண்டு வாயடைத்து நின்றான் ஜெகதீஷ். அவன் குறிபார்த்து சுட்டதில் நிச்சயம் சேவியர் தலை சிதறும் என்று நம்பினான். ஆனால் சேவியர் லேசாய் தலையை குனிந்து நூலிழையில் உயிர் தப்பித்தது அவனுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. இப்போது அவன் குறி தப்பியதா இல்லை சேவியர் தப்பிவிட்டானா என்று சந்தேகமாய் இருந்தது அவனுக்கு. ஒருவேளை சேவியர் அதிலிருந்து தப்பித்திருந்தால் அது பெரும் அதிர்ச்சியை அவனுக்கு கொடுக்கும். எப்படி ஒருவனால் புல்லட்டிலிருந்து தப்பிட முடியும்? அதுவும் மெல்லிய கோடு அளவே இருக்கும் இடைவெளியில் உயிர் தப்புவது எல்லாம் சாத்தியமே இல்லாத ஒன்று. பேச்சற்று நின்றவனை பார்த்து நக்கலாய் சிரித்தான் சேவியர். என்ன ஜெகதீஷ், மிஸ் பண்ணிட்டியே? இன்னும் உன்கிட்ட வேற ஏதாவது வெப்பன் இருக்கா என்ன? அதையும் எடு, ஒரு கை பாப்போம். வடிவேலு பாணியில் அசட்டையாக கூறினான் சேவியர். அவன் குரலில் நையாண்டி இருந்தாலும் தன்னை கொல்ல நினைத்த பொறுக்கையை சும்மாவிடக் கூடாது என்று நினைத்து கொண்டான். வேகமாக முன்னேறி ஜெகதீஷ் சுதாரிக்கும் முன்பே அவன் முகத்திலே ஓங்கி குத்தினான். அவன் அடி சம்பட்டியால் அடித்தது போல வலியை கொடுத்தது. ஜெகதீஷுக்கு தலை சுற்ற பொத்தென்று தரையில் விழுந்தான். அவன் கையில் இருந்த துப்பாக்கி பறந்து எங்கோ விழுந்தது. அதீத கோபத்துடன் ஜெகதீஷை முறைத்துவிட்டு கதவை எட்டி உதைத்தான். சாத்விகா! வேகமாய் உள்ளே சென்று பார்க்க சாத்விகா மெத்தையில் மயக்க நிலையில் இருப்பதை கண்டதும் அவனின் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. கோபம் ஊற்றெடுக்க அவசரமாய் அவளிடம் ஓடினான். நல்ல வேளை, சாத்விகா உடைகள் இன்னும் கலையாமல் அப்படியே இருந்தது. இன்னும் அந்த புறம்போக்கு ஜெகதீஷ் அவளை ஒன்றும் செய்யவில்லை என்று நினைத்து நிம்மதி உற்றான். ஆனாலும் அவன் மீது பொல்லாத கோபம் வந்தது. சாத்விகாவை நெருங்கிய சேவியர் அவளின் அடிவயிற்றில் அவனின் மந்திர விரலை வைத்த நொடி அவளுக்கு என்ன ஆனது என்று முத்தமாய் கண்டு கொண்டான். அவள் ரத்தத்தில் போதை மருந்து கலந்திருப்பதை உணர்ந்தவன் பல்லை கடித்தான். அந்த பொறுக்கி போதை மருந்து கலந்து கொடுத்திருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது. கோபத்தில் சொன்னவன் அவன் சக்தி மூலமாய் அவள் உடலிலிருந்து போதை மருந்தின் தாக்கத்தை நீக்கினான். அவள் நிலைமை சாதாரணமாய் மாறவும் தான் நிம்மதி பெருமூச்சு விட்டான் சேவியர். போதை மருந்தின் தாக்கத்தை மொத்தமாய் அவன் நீக்கியதும் சாத்விகா மெல்ல கண் விழித்தாள். அவனை கண்டதுமே லேசாய் அதிர்ந்தாள் சாத்விகா. சேவியர், நீ எப்படி உள்ள வந்தா? என்ன ஆச்சா? அப்போதுதான் கண் விழித்தவள் நடப்பது புரியாமல் கேட்டாள். சுற்றியிருக்கும் இடத்தை பார்த்ததும் தான் அவள் மயங்கும் முன்பு என்ன ஆனது என்ற நினைவு அலையாய் அவள் மனதில் தோன்றியது. அடுத்த நொடி கோபத்தில் அவள் முகம் இறுகியது. எங்க ஜெகதீஷ், என்னோட வைன்ல அவன் ட்ரக் கலந்து வச்சிருக்கான், அவனை சும்மா விட மாட்டேன். கோபத்தில் கூறுபவளை மெல்ல எழுப்பி அமர வைத்து ஆறுதல் கூறினான் சேவியர். சாத்விகா, நீ கவலைப்படாத, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு, ஒண்ணுமே நடக்கல. அந்த எச்ச நாயை நானே அடிச்சு போட்டேன். அதன் பின் சாத்விகா அவனுடன் எழுந்து வெளியே வந்தாள். வெளியே ஜெகதீஷ் சுவற்றில் முட்டு கொடுத்து நின்று கொண்டிருந்தான். அவன் முகமே
பணியாரம் போல உப்பி இருந்தது. சேவியர் அறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்த ஜெகதீஷ் எங்காவது ஒளிந்து கொள்ளலாம் என்று இடத்தை தேடினான். ஆனால் வெறும் சுவரே இருக்க மறைய முடியாமல் தவித்தான். டேய் பொறுக்கி ராஸ்கல், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே இப்படி பண்ண நினைச்சிருப்பா? இருந்த கோபத்தில் அவன் அடிவயிற்றிலே கால் முட்டியால் ஒரே எத்தவிட்டாள் சாத்விகா. சேவியர் மட்டும் இல்லை என்றால் என்று அவளின் கற்பு பறிப்போயிருக்கும். ஜெகதீஷிற்கு அவனின் உயிர் தொண்டை வரை சென்று வந்தது போல உணர்ந்தான். எபிசோட் 38. சாத்விகா விட்ட உதையில் அடிவயிற்றை பிடித்துக் கொண்டு தவித்தான் ஜெகதீஷ். இதில் சேவியரும் அவளுடன் சேர்ந்து கொண்டு அவனை குத்தினான். பொறுக்கி, எவ்வளவு தைரியம் இருந்தா சாத்விகாக்கே ட்ரக் கொடுத்து அவகிட்ட தப்பா நடந்துக்க பாப்ப. சேவியர் விடாமல் அவனை குத்திக் கொண்டிருந்தான். ஜெகதீஷுக்கு நரகத்தின் படிக்கட்டுகள் அவன் கண் முன்னே தெரிந்தது. சாத்விகாவிற்கு அவனை கொல்லும் அளவிற்கு கோபம் இருந்தாலும் சேவியர் மூலமாய் அவன் சாவது விரும்பவில்லை. அதனால் உடனே சேவியரை தடுத்தாள். சேவியர் விடு, அவனை விட்டு அவன் செத்துருவான். சேவியர் அவனை விடும் எண்ணத்தில் இல்லை. பரவாயில்ல, அவனை பொழைக்க வச்சு திரும்பவும் அவனை அடிப்பேன். ஆத்திரத்தில் வெறிக்கொண்ட வேங்கையாய் கூறினான் சேவியர். அவன் இவ்வளவு கோபப்பட்டு இப்போதுதான் சாத்விகா பார்க்கிறாள். மனதிலே ஜெகதீஷ் உயிருக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். ஜெகதீஷின் பெரிய தவறு சண்டை போடுவதில் வல்லமை பெற்ற திறமையான மருத்துவனை எதிர்த்ததுதான். சேவியர் விடாமல் ஆத்திரம் தீரும் வரை அவன் முகத்திலே 10 நிமிடத்திற்கு குத்திக் கொண்டிருந்தாள். எத்தனை முறை வலையில் மயங்கினோம் என்று ஜெகதீஷுக்கு கணக்கே இல்லாமல் போனது. அவன் குத்திய வலையில் மயங்கினால் அடுத்த குத்தில் வலியின் வீரியம் தாங்காமல் மயக்கம் கலைகிறது. ஆனால் ஒவ்வொரு அடியும் உயிர் வலியை அவனுக்கு காட்டியது. அவன் மயக்கத்திலிருந்து கலையாமல் இருந்தால் சேவியர் 2 ஊசிகளை அவனின் அக்குபஞ்சர் பாயிண்டில் அழுத்தி அவனை விழிக்க வைத்து அடித்து சித்திரவதை செய்வார். தொடர்ந்து அவனை சித்திரவதை செய்ய கையற நிலையில் தவித்தான் ஜெகதீஷ். இவ்வளவு நடக்க காசு வாங்கிய பாடிகார்ட்ஸ் தெம்பிருந்தாலும் சேவியர் அடிக்கும் அடியை பார்த்து கொண்டு தமக்கெதற்கு வம்பு என்று ஓரமாய் படுத்துக் கொண்டார்கள். யாருக்குமே சேவியரை தடுத்து நிறுத்தும் தைரியம் இல்லை. ஜெகதீஷ், நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. இதுக்கெல்லாம் சேர்த்து நீ ஒரு நாள் கண்டிப்பா அனுபவிப்ப. அவன் மீது கடைசியாக ஒரு உதை விட்டு சாத்விகாவுடன் கிளப் ஹவுஸை விட்டு வெளியேறினான் சேவியர். அவன் சென்ற மறுநொடியே அந்த அடியாட்கள் எல்லாம் வலியுடன் மிகவும் சிரமப்பட்டு எழுவது போல நடித்து ஜெகதீஷுக்கு உதவி செய்தார்கள். ஜெகதீஷ் முகம் கொலை வெறியில் இறுகியிருந்தது. கண்டிப்பாக இதற்கும் சேர்த்து அவனை பழிவாங்க வேண்டும் என்று தீர்மானமாய் நினைத்துக் கொண்டான். அதனால் உடனே போனை எடுத்து அவனின் நெருங்கிய நண்பன் ஒருவன் அந்த ஏரியா போலீஸாக இருக்க அவனுக்கு அழைத்தான். ஜாகீர், என்ன ஒருத்த அடிச்சு போட்டான். அவன் அரெஸ்ட் பண்ண உடனே ஆளுங்களை அனுப்பி வை. அழைப்பு ஏற்கப்பட்டதுமே கட்டளையாக கூறினான் ஜெகதீஷ். ஜாகிரோ அவனின் காதலியுடன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அழைப்பு வரவும் தூக்க கலக்கத்திலே போனை எடுத்தான். கடந்த சில வருடங்களில் ஜெகதீஷால் அவனுக்கு பல நன்மைகள் நடந்திருக்கிறது. அவனால் தான் இந்த பதவியில் இருந்து இவ்வளவு சம்பாதிக்கிறான். இப்போது ஜெகதீஷுக்கு மட்டும் அவன் உதவி செய்யவில்லை என்றால் அவனுக்கு வருமானம் என்பது இருக்கவே இருக்காது. உடனே வேகமாய் மெத்தையில் எழுந்து அமர்ந்தான். ஜெகதீஷ், நீ கவலைப்படாத, இது என்னோட பிரச்சனை. என் உயிர் நண்பன் மேலேயே ஒருத்தன் கை வச்சிருக்கான். அவன் கை கால உடைக்காம நான் சும்மா விட மாட்டேன். ஜாகிர் அவனுக்கு ஆறுதலாக கூறினான். ஜெகதீஷ் சேவியரை அடியோடு வெறுத்தான். அவனை கொல்லணும், வாழ்க்கை முழுக்க அவன் ஜெயிலே இருக்கணும். அந்த மாதிரி அவனை ஏதாவது பண்ணணும். ஆத்திரத்தில் கூறினான் ஜெகதீஷ். அதில் லேசாய் அதிர்ந்தான் ஜாகிர். ஜெகதீஷ் இவ்வளவு தீவிரமாய் ஒருத்தனை அழிப்பதை பற்றி கூறுவது இதுவே முதல் முறை. ஜெகதீஷ், என்ன நடந்துச்சு முதல்ல சொல்லு. ஜெகதீஷ் ஜாகிரிடம் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கூறினார். உடனே ஜாகிர் அதற்கு ஒரு முடிவுடன் வந்தான். அவ்வளவுதானே, நீ கவலைப்படாத, அவனை நான் முடிச்சு விடுறேன். அழைப்பை துண்டித்த ஜெகதீஷ் வெறித்தனமாய் சிரித்தான். டேய் பட்டிக்காடு, என் மேலேயே கை வச்சிட்டல்ல. உனக்கு சண்டை போட தெரிஞ்சா நீ பெரிய இவனா? ஆள்பலம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன்டா. உன்னை சாவடிக்க என்கிட்ட நிறைய வழி இருக்கு. கோபத்துடன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் ஜெகதீஷ். மறுபக்கம் வெளியே வந்த சாத்விகா தீவிரமாய் சேவியரிடம் பேசினாள். சேவியர், நீ ஜெகதீஷ சாகர நிலைமை வரைக்கும் அடிச்சு போட்டு வந்திருக்க. நீ இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும். கண்டிப்பா இதுக்காக அவன் உன்னை பழி வாங்குவான். வருத்தத்துடன் கூறியவள் அவள் காரில் ஏறினாள்.
சேவியரும் அவள் உடனே காரில் ஏறிக்கொண்டான். அவன் கார் அவன் மோதிய வேகத்தில் நசுங்கி அடையாளம் காண முடியாத அளவில் இருந்தது. ஜெகதீஷ் பழிவாங்குவான் என்று தெரியும். ஆனால் அவர்கள் வெளியே வந்த மறுநொடியே அவன் பழிவாங்க ஆயுதமாவான் என்று இருவருமே நினைக்கவில்லை. சேவியருக்கு ஜெகதீஷை பார்த்து பயம் இல்லை. இனியும் ஜெகதீஷ் அவனிடம் வேலை காட்டிட நினைத்தால் சேவியர் மனிதனாய் இருக்க மாட்டான். கொஞ்சம் கூட இரக்கம் காட்டிட மாட்டான். அவனுக்கும் ஜெகதீஷை கொல்ல பல வழிகள் இருக்கிறது. சொல்ல போனால் அவனை மரண விளிம்பிற்கு கொண்டு சென்று திரும்ப பிழைக்க வைத்து மீண்டும் அடித்தே சாவடிக்கும் அளவிற்கு அவனிடம் சக்தி இருக்கிறது. ஆனால் சேவியர் அந்த அளவிற்கு செல்ல வேண்டாம் என்று விட்டான். அவன் வாழ்க்கையில் ஒருவரை கொல்லுவோம் என்று அவன் நினைக்கவே இல்லை. மற்றவர்களின் உயிரை காப்பாற்றுவதுதான் என்று எண்ணி படித்து இந்த சமுதாயத்தில் அவன் நுழைந்திருக்கிறான். அதனால் அவனுக்கு ஜெகதீஷை கொல்லும் எண்ணம் இல்லை. ஆனாலும் அவன் மனதில் ஒரு விடையும் அழுத்திக் கொண்டே இருந்தது. பல முறை தயங்கி ஒரு வழியாக சாத்விகாவிடம் கேட்டான். சாத்விகா, உன் மேல கை வைக்கிற அளவுக்கு ஜெகதீஷ்க்கு எப்படி இவ்ளோ தைரியம் வந்துச்சு? உன் மேல கை வச்சா வர்மன் ஃபேமிலி அவனை சும்மா விட மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும்ல? அவன் கேள்வியில் சாத்விகா கண்களில் ஒரு நொடி வருத்தம் குடியேறியது. தற்போது அவள் குடும்பத்திலே சிறு சிறு பிரச்சனைகள் வெடித்துக் கொண்டிருக்கிறது. அதனை அவர்களால் சரி செய்ய முடியவில்லை. இந்த சூழலில் மட்டும் ஜெகதீஷுடன் ஏற்பட்ட பிரச்சனை அவள் குடும்பத்திற்கு தெரிந்தால் வர்மன் குடும்பத்தில் இன்னும் பெரிய பிரச்சனைகள் வெடிக்கும். அதனால் இந்த விடயத்தை அவள் தன் குடும்பத்தினரிடம் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தாள். மேற்கொண்டு பிரச்சனையை வளர்க்காமல் இருப்பதே நல்லது என்று அவளுக்கு தோன்றியது. சேவியர், நீ உன்னோட சேஃப்டியை மட்டும் பாரு. ஜெகதீஷ் நிச்சயமா பழி வாங்குவான். அவன் ஏற்கனவே உன் வீட்டை நாசம் பண்ணிட்டு போயிட்டான். இந்த முறை இன்னும் சீக்கிரத்துல உன்னை ஏதாவது பண்ண பாப்பா. நீ ஜாக்கிரதையா இரு. அவன் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் அப்படியே பேச்சை மாற்றினாள் சாத்விகா. அந்த நேரம் இருவர் போனும் ஒரே நேரத்தில் அடைந்தது. அழைப்பை ஏற்ற சாத்விகா முகம் உடனே தீவிரமடைந்தது. சேவியர் அழைப்பை ஏற்று பேச அவனுக்கு ஒரு செவிலியர் அழைத்திருந்தார். ஹலோ டாக்டர் ஜோனஸ், இந்த லேட் நைட்ல கால் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் லைலா, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நர்ஸ். உங்களால இப்பவே ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? ஒரு முக்கியமான பேஷண்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. டைரக்டர் தேவ் அந்த பொண்ணை காப்பாத்த 4 முறை ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா ஒண்ணுமே வேலைக்காகல. இப்படியே நிலைமை போனா அந்த பேஷண்ட் உயிருக்கு ஆபத்தா மாறிடுமோன்னு எனக்கு பயமா இருக்க. அந்த செவிலியர் பதட்டமான குரலில் கூறினாள். சூழ்நிலை என்ன என்று புரிந்து கொண்டவன் அந்த செவிலியர் யார் என்றும் அடையாளம் கண்டு கொண்டான். இவ்வளவு முக்கியமான விஷயத்தை ஏன் முன்னாடியே சொல்லல? அழுத்தமாய் சேவியர் கேட்டிட அந்த செவிலியர் தயங்கினாள். எபிசோட் 39. சேவியர் கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள் செவிலியர். டாக்டர், அது டைரக்டர் வாசுதேவ் தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தாரு. எங்க யாரையுமே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ணல. அவனுக்கு என்ன பைத்தியமா? இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல போய் அவன் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். நான் சீக்கிரமே அங்க வரேன். அழைப்பை துண்டித்ததும் சேவியர் சாத்விகா பக்கம் திரும்பிட அவளும் அதே நேரத்தில் சேவியர் பக்கம் திரும்பினாள். சாத்விகா, ப்ளீஸ் என்ன ஹாஸ்பிட்டல்ல விட்டுரு. சேவியர், நாம இப்ப ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். இருவரும் தீவிரமாய் ஒரே நேரத்தில் சொல்லிக்கொள்ள பக்கென்று சிரித்தார்கள். எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நர்ஸ் கால் பண்ணாங்க. ஒரு பேஷண்ட் சீரியஸா இருக்காங்க. ஆமா, அவங்க விஐபி பேஷண்ட். எப்படியாவது அந்த பொண்ணை நீ காப்பாத்தணும், அழுத்தமாய் கூறினாள் சாத்விகா. பேஷண்ட் யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. யாரா இருந்தாலும் நான் முழு மூச்சோட ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன். என்னை பொறுத்தவரை அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அவங்க என்னோட பேஷண்ட். நான் காப்பாத்தியே தீர்வேன். அவனின் தீர்க்கத்தில் சற்று ஆச்சரியமடைந்தாள் சாத்விகா. பணமே முக்கியம் என்ற சமூகத்தில் இப்படி ஒருவனா என்று இருந்தது அவளுக்கு. இவனிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்ற நினைப்புடனே காரை வேகமாய் ஹாஸ்பிட்டல் பக்கம் திருப்பினாள். விரைவாகவே இருவரும் மருத்துவமனையை அடைந்தார்கள். இருவரும் வருவதை பார்த்ததும் தான் அங்கிருந்த செவிலியர்களுக்கும் மற்ற மருத்துவர்களுக்கும் சற்று தெம்பாக இருந்தது. பேஷண்ட் எங்க இருக்காங்க? பேஷண்ட் எங்க இருக்காங்க? சாத்விகாவும் சேவியரும் ஒரே நேரத்தில் கேட்டார்கள். எமர்ஜென்சி ரூம்ல பேஷண்ட்டுக்கு பிக்ஸ் வந்த மாதிரி உடம்பு தூக்கி போடுது. அவ வாயில இருந்து நுர வருது டாக்டர். ஹார்ட் ரேட்டும் ஸ்டேபிளா இல்ல. இப்போதைக்கு டைரக்டர் வாசுதேவ் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. பதட்டத்துடன் லைலா அவர்களிடம் நடக்கும் சூழ்நிலையை கூறினாள். சீக்கிரம் பேஷண்ட் கிட்ட என்ன கூட்டிட்டு போ. சேவியர் படபடத்தான். செவிலியர் கூறியதிலே அந்த சிறு பெண்ணின் நிலைமை மிகவும் மோசமாயிருக்கிறது என்று உணர்ந்தான். அந்த நேரம்தான் வாசுதேவ் வெளியே வந்து குடும்பத்தினரிடம் நிலைமையை விளக்கிக் கொண்டிருந்தான்.
எமர்ஜென்சி ரூமில் 5 வயது சிறுமி படுத்திருந்தாள். அவளின் நிலைமை அப்போது நிலையாக இருந்தது. டாக்டர் ஜோனஸ், இதுதான் அந்த பொண்ணு. இவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுல இருந்து 4 முறை ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஒவ்வொரு முறையும் அவளுக்கு அப்படி ஆகுறப்போ வாயில நொர வருது. அவளோட கண்ணு மேல போயிடுது. அவளோட ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்லோ ஆகுது. சில தடவை நின்னு துடிக்குது டாக்டர். லைலா அந்த சிறுமியின் நிலைமையை பதட்டத்துடன் எடுத்து கூறினாள். டைரக்டர் வாசுதேவ் CPR அப்புறம் வேற மெத்தட் ஆர்டர்லைன் ஊசி போட்டு காப்பாத்த ட்ரை பண்ணாரு. லைலா கூறியதை கேட்டு சம்மதமாய் தலையசைத்த சேவியர் அந்த சிறுமி நெஞ்சில் கையை வைத்து கண்களை மூடி ஆழமாய் கவனித்தான். அந்த பெண்ணின் இதயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருப்பது போல தோன்றவில்லை. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அந்த சிறுமிக்கு உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது போல அவனின் மந்திர சக்தி அவனுக்கு உணர்த்தியது. ஆனால் அவன் எதிர்பார்க்காத ஒன்றை அவனின் மந்திர சக்தி அவனுக்கு காட்டியது. அந்த பெண்ணின் நடு நெஞ்சில் கருப்பு நிற சக்தி சுழல்வது போல அவன் கண்ணிற்கு புலப்பட்டது. சேவியர், அந்த பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன பிரச்சனை? சேவியர் கண்ணை திறந்ததும் பதட்டத்துடன் கேட்டாள் சாத்விகா. அவளின் பதட்டத்தை வைத்தே அந்த சிறுமி பெரிய இடத்தை சேர்ந்த பெண் என்று கண்டு கொண்டான். அதுவும் நேரடியாக மருத்துவமனை டைரக்டரையே வர வைக்கிறார்கள் என்றால் நிச்சயம் பெரிய இடத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நினைத்தான். அவள் பக்கம் புன்னகையுடன் திரும்பினான் சேவியர். பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவளுக்கு ஹெல்த் எல்லாம் பக்காவா இருக்கு. ஆனா அவளுக்கு உள்ள நெகட்டிவ் ஸ்பிரிட் இருக்கு. சொல்லணும்னா பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு. என்ன பேய் பிடிச்சிருக்கா? என்ன சொல்ற நீ? சேவியர் கூறுவது புரியாமல் கேட்டாள் சாத்விகா. அவள் வெளிநாட்டில் மருத்துவம் பயின்று இருக்கிறாள். இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் அவளுக்கு கொஞ்சமும் இல்லை. அதனால் அவன் சொல்வதை நம்ப முடியாமல் பார்த்தாள். என்ன சொல்ற நீ? அது எப்படி? ஒருவேளை அவளுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குமோ? குழப்பமாக அவனை பார்த்து கேட்டாள் சாத்விகா. அதில் லேசான சிரிப்புடன் தலையை மறுப்பாக அசைத்தான். டைரக்டர் வர்மன், கெட்ட சக்தி, அதாவது ஆவி இருக்கிற இடத்துக்கு இந்த பொண்ணு ரீசெண்டா போயிருக்கணும். அவ ரொம்ப சின்ன பொண்ணு. கெட்ட விஷயங்களை எதிர்கொள்ற அளவுக்கு அவளுக்கு பலம் இல்லை. அவளுக்குள்ள இருக்கிற ஆவிதான் அவ ஹார்ட் பீட்டை நிறுத்தி அவளை இம்சை பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் அவளுக்கு ஃபிட்ஸ் வருது, வாயிலிருந்து நுர வருது. இப்ப எப்படி குணப்படுத்துறது? சேவியர் சொல்வது எதுவும் அவளுக்கு முழுதாய் புரியவில்லை. அவளுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் அவனால் எதையுமே குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்குள் இருந்தது. சேவியர் மிகவும் சாதாரணமாய் பதில் கூறினான். சிம்பிள். எனக்கு சில ட்ரிக்ஸ் தெரியும். நான் அதை யூஸ் பண்ணுவேன். சேவியர் அவனின் மந்திர விரலை அந்த சிறுமியின் நெஞ்சில் வைக்க போக அதே நேரம் எமர்ஜென்சி அறையின் கதவு படார் என்று திறந்தது. வாசுதேவ் கோபத்துடன் அவசரமாய் உள்ளே ஓடி வந்தான். சேவியர், என்ன பண்ணிட்டு இருக்க? நகரு முதல்ல. சேவியர் புருவம் சுருக்கி அவனை பார்த்தான். அவனுக்கு வாசுதேவ் மேலிருந்த மரியாதை இப்போது கொஞ்சமும் இல்லை. அதனால் அவனை பெரிதாக மதிக்காமல் அவனுக்கு பதில் கூறினான். ஏன் பார்த்தா தெரியல? ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறியா? சேவியர், உனக்கு ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? இது என்னோட பேஷண்ட். எமர்ஜென்சி ரூமுக்கு வந்து என்னோட பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? அதுவும் இல்லாம பேஷண்ட்டை என்னால காப்பாற்ற முடியும். உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கியா? இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள குறுக்கு வழியில நுழைஞ்சதுனால நீ நினைச்ச மாதிரி உன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணலாம்னு நினைக்காத. இன்னும் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் ஹெட். அதை மனசுல வச்சுக்கோ. கோபத்துடன் வாசுதேவ் சேவியரை திட்டினான். சேவியரின் தொல்லை பெரும் தொல்லையாக இருந்தது அவனுக்கு. வாசுதேவ் வெளிநாட்டில் மருத்துவத்தில் மாஸ்டர்ஸ் படித்து அங்கேயே சில காலம் பணிபுரிந்து இங்கு வந்திருக்கிறார். அதுவும் வெளிநாட்டில் பிரபலமான மருத்துவமனையிலிருந்து வந்திருக்கிறார். அப்படி இருக்கையில் எங்கிருந்தோ வந்த பட்டிக்காடு, அதுவும் முழுமையான படிப்பு இல்லாதவன், தனக்கு நிகரா என்ற எண்ணம் வாசுதேவிற்கு. சாதாரண ஜெனரல் மருத்துவம் படித்துவிட்டு தன் வழியிலே குறுக்க வருகிறானே என்ற கடுப்பு. அதுவும் அவனுக்கு மாஸ்டர் வர்மனை தெரியும் என்ற ஒரே காரணத்தினால் டெபுட்டி டைரக்டர் ஆகியிருக்கிறான். எந்த ஒரு திறமையும் இல்லாமல் சிபாரிசு மூலமாய் மேலே உயர்ந்தது வாசுதேவிற்கு வயிற்றெரிச்சலை கொடுத்தது. அந்த கடுப்பில் தான் இன்னும் அணையாத தீயாய் இருக்கிறான். டாக்டர் வாசுதேவ், நான் தான் டாக்டர் சேவியரை ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னேன். வாசுதேவ் கூறிய வார்த்தையில் இறுகிய முகத்துடன் அவனுக்கு பதில் கூறினாள் சாத்விகா. அவள் தாத்தா ஒன்றும் திறமை இல்லாதவர்களை மருத்துவமனையில் சேர்க்க மாட்டார். உண்மையான திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அதேபோல் நல்ல மருத்துவத்தை கொடுத்திட வேண்டும் என்று ஞானித்துதான் அவனை சேர்த்தார் மாஸ்டர் வர்மன். சேவியர் குறுக்கு வழியில் இந்த மருத்துவமனையில் சேர்ந்ததாக அவன் கூறியது சாத்விகாவிற்கு அதிருப்தியை கொடுத்தது. எபிசோட் 40. கோவத்தில் உள்ளே வந்த வாசுதேவ் சேவியரை மட்டும்தான் கவனித்தான்.
சாத்விகா பேசவும் தான் அவன் அவள் அங்கு இருப்பதையே உணர்ந்தான். அதில் ஒரு நொடி அவனின் இதயம் நின்று துடித்தது. சேவியர் அவனின் பேஷண்டை தொடப்போவதை பார்த்து பயங்கர கோபத்தில் உள்ளே ஓடி வந்தான் வாசுதேவ். அதில் சாத்விகாவையே மறந்தான். என்ன இருந்தாலும் அந்த சிறுமியின் குடும்பம் மிகப்பெரிய குடும்பமாயிற்றே. அந்த சிறுமியை அவன் காப்பாற்றினால் அவனுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் கிட்டும். இனிமேல் சேவியர் அவன் பதவியை பறித்துக் கொள்வானோ என்று அவன் அஞ்சவும் வேண்டாம். ஏன், அவன் இதற்கு மேல் வேலையே பார்க்க வேண்டாம். ஆயுட்காலம் முழுதும் சொகுசாய் வாழ அவனுக்கு பணம் கிடைக்கும். டைரக்டர் வர்மன், இந்த பேஷண்ட்டை நான் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கேன். இப்போ அந்த பொண்ணோட கண்டிஷன் பரவாயில்ல. இனிமேல் அவளுக்கு வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம். சாத்விகா பக்கம் திரும்பியவன் மிகவும் மரியாதையுடன் கூறினான். அந்த நேரம் 2 தம்பதிகள் அந்த இடத்திற்கு வந்தார்கள். டாக்டர் வாசுதேவ், என்னாச்சு? திரும்பவும் கவிக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சா? 2 தம்பதிகளும் மிகவும் வருத்தத்துடன் கேட்டார்கள். அதுவும் அந்த பெண்ணின் அம்மா அழுது அழுது வீங்கிய முகத்துடன் நின்றிருந்தார். அந்த சிறுமியின் அப்பாவின் தோற்றமே அவர்கள் பெரிய இடத்தை சேர்ந்தவர்கள் என்று காட்டியது. அதிலும் குறிப்பாக அவருக்கு யாரும் எதிர்ப்பே கூற முடியாத அளவுக்கு இருந்தது அவரின் ஆளுமையான தோற்றம். அந்த பெண்ணோ மிகவும் சாந்தமாயிருந்தார். அவர்கள் இருவரும் உடுத்தியிருக்கும் உடையும் அவர்களின் தோற்றமுமே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று காட்டியது. அவர்கள் இருவரையும் பார்த்ததும் வாசுதேவ் மரியாதையுடன் அவர்களை வரவேற்றான். மிஸ்டர் அகரன் அண்ட் மிஸ்ஸஸ் அகரன், ப்ளீஸ் நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு கண்டிஷன் இப்ப பெட்டரா இருக்கு. இதை கேட்டதுமேதான் இருவருக்குமே சற்று நிம்மதியாயிருந்தது. இரவு முழுவதும் அவர்களின் மகளை பற்றியே கவலையில் இருந்தார்கள். இப்போது வரை இந்த மாதிரி அந்த சிறுமிக்கு பல முறை நடந்துவிட்டது. ஆனால் இனிமேல் அந்த கவலை இல்லை என்று நிம்மதி அடைந்தார்கள். பிரசிடென்ட் அகரன், மிஸ்ஸஸ் அகரன், ஹலோ, நான் சாத்விகா, வர்மன் ஹாஸ்பிட்டல் டைரக்டர். அவர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள் சாத்விகா. ஓ, நீங்க தான் டைரக்டர் வர்மனா? ஹலோ. உங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த டாக்டர் வாசுதேவ் ரொம்ப திறமையானவரா இருக்காரு. அவர் கடமையில அவர் கண்ணியமா இருக்காரு. மெடிக்கல் ஸ்கில் அற்புதமா இருக்கு. இவ்வளோ நல்ல ஹாஸ்பிட்டலும் இவரை மாதிரியான நல்ல டாக்டரும் சீக்கிரமே இன்னும் டெவலப் ஆகணும். எதிர்காலத்துல எங்க ஹாரிசான் குரூப் உங்க ஹாஸ்பிட்டல் கூட டைய வச்சுக்கிறத பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணலாம். அகரன் புன்னகையுடன் கூறி சாத்விகா கையை குலுக்கினான். வாசுதேவ் செய்த வேளையில் அவனும் அவன் மனைவியும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள். வாசுதேவ் கர்வமாக சாத்விகாவை பார்த்து சிரித்தான். டைரக்டர் வர்மன், உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால நம்ம ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீக்கிரமாவே வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. மிஸ்டர் அகரன் பொண்ணு நிலைமையை சரிபார்க்க நீங்களே இங்க நேரடியா, அதுவும் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப அக்கறை. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. சில பேர் கெட்ட எண்ணத்தோட உங்களை நெருங்கி உங்களை ஏமாத்திடுவாங்களோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. ஆளை பார்த்து எடை போட்டுறாதீங்க. பார்க்க தான் அப்புறாணி மாதிரி இருப்பானுங்க. எப்போ என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. அதுவும் இல்லாம இந்த பட்டிக்காடு சாதாரண ஜெனரல் மெடிசின் தான் படிச்சிருக்கான். இவனுக்கு எப்படி பேஷண்ட் கண்டிஷன் சீரியஸ்னஸ் பத்தி தெரியும்? அவன் ஸ்பெஷலிஸ்ட் கூட படிக்கல. அவனால எப்படி மிஸ்டர் அகரன் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும்? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா அவன் பொறுப்பேத்துப்பானா? இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அவன் வார்த்தையில் புருவம் சுருக்கினாள் சாத்விகா. அவனை கடுமையாக பார்த்தாள். வாசுதேவ், என்ன சொல்ற நீ? அகரனும் வாசுதேவை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். உண்மையில் அங்கு என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. நகரத்திலே அகரன் மிகப்பெரிய பணக்காரன். இதை கேட்டதுமே ஏதோ சரியில்லை என்று புரிந்தது. அவனுக்கு மேலோட்டமாக நடந்தது புரிந்தது. அதுவும் இப்போது அவனுக்கு வாசுதேவ் மேல் நல்ல எண்ணம் இருப்பதனால் அவன் பக்கம் சாய்ந்தான். டாக்டர் வாசுதேவ், என் பொண்ணு சம்பந்தமா வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? பிரசிடென்ட் அகரன், நீங்க கவலைப்படாதீங்க. உங்க செல்ல பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சில முட்டாளுங்க கண்டதை பேசுங்க, நீங்க அதெல்லாம் உங்க காதுல போட்டுக்காதீங்க. அவன் உங்க பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். கேட்கவே முட்டாள்தனமா இல்ல? இதுல அவன்லாம் டாக்டரான். அவன் இந்த வேலையில இருக்க தகுதியே இல்லை. பேசாம இதை விட்டுட்டு போய் பேய் ஓட்டுற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதான் அவன் லாய்க்கு. நக்கலாக வாசுதேவ் கூறிட அகரின் முகம் நொடியில் இருந்தது. இதிலெல்லாம் அவனுக்கு கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை. டைரக்டர் வர்மன், நம்ம சிட்டிலேயே வர்மன் ஹாஸ்பிட்டல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். மாடர்ன் மெடிசின்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஆள் இப்படி இந்த இடத்துல இருக்கான்? உங்களுக்கு இது நான் சென்ஸா இல்ல? கடுப்புடன் சாத்விகாவை பார்த்து கேட்டான் அகரன். வாசுதேவருக்கு சாத்விகாவிடம் பிரச்சனை செய்யும் எண்ணம் இல்லை. ஆனால் சேவியரை எப்படியாவது வெளியே துரத்த வேண்டும் என்று நினைத்தான். அதனால் உடனே அவசரமாய் அகரனுக்கு விளக்கம் கூறினான் வாசுதேவ். பிரசிடென்ட் அகரன், இது டைரக்டர் வர்மன் தப்பு இல்ல. டைரக்டர் ஜோன்ஸை மாஸ்டர் வர்மன் தான் சேர்த்தாரு. அவன் ஒழுங்கா படிக்க கூட இல்ல. ஜெனரல் மெடிசன் தான் படிச்சிருக்கான். இங்க அவன் வர்றதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு கிளினிக்ல வேலை பார்த்தான்.
இவன் வந்த அன்னைக்கு பெரிய ஆக்சிடென்ட் கேஸ் வந்துச்சு. எல்லா டாக்டர்ஸும் கஷ்டப்பட்டு தான் எல்லாரையும் காப்பாத்தினாங்க. ஆனா கடைசியில எல்லா நல்ல பேரும் இவனுக்கு வந்துருச்சு. இவன் தான் அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு காசு கொடுத்திருப்பானோன்னு தோணுது. வாசுதேவ் கூறியதை கேட்டதுமே அகரனுக்கு சேவியர் மீது அதிருப்தி உண்டானது. இதில் ஆக்சிடென்ட் விடயம் கேட்டதும் இந்த அளவிற்கு அவன் கீழ்த்தரமாய் வேலை பார்ப்பானா என்பது போல சேவியரை பார்த்தான் அகரன். அந்த கோபத்தில் சேவியரை திட்டினான். டாக்டர், தயவு செஞ்சு இப்பவே எமர்ஜென்சி ரூமை விட்டு வெளியே போங்க. என் பொண்ணு பிரச்சனை நீங்க குணப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. சேவியருக்கு அந்த சிறுமியை மேலும் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. ஆனாலும் அவனுக்கும் கோபம் பொத்து கொண்டு வந்தது. இந்த சனியா என்னை பத்தி ஓவரா பேசிட்டு இருக்கான். இவன் மண்டைய புழக்காம விடக்கூடாது. இந்த ஆள் வேற பார்க்க ரொம்ப பெரிய பணக்காரனா இருக்கான். ஆனா ஒருத்தன் சொல்றத இப்படிதான் கண்மூடித்தனமா நம்புறதா? இந்த ஆளுக்கு மூளை வேலை செய்யுமா செய்யாதா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானா? வாசுதேவ் சொல்றத கண்மூடித்தனமா நம்புறான். கோபத்தில் மனதில் பொங்கியவன் வாசுதேவையும் அகரனையும் இறுக்கத்துடன் பார்த்தான். வாசுதேவ், நீ பண்ணிய ஒரு ட்ரீட்மெண்ட் அது அந்த பொண்ணோட நிலைமை இன்னும் சீரியஸ் ஆக்கும். திரும்பவும் அந்த பொண்ணுக்கு அதே ப்ராப்ளம் வரும். நீ இப்ப பண்ண ட்ரீட்மெண்ட் யூஸ்லெஸ். திரும்பவும் அப்படி வந்தா அதே மெத்தடை யூஸ் பண்ணாத. அது இன்னும் நிலைமையை தீவிரப்படுத்தும். அவ ரொம்ப சின்ன பொண்ணு, அவளால் அதை தாங்க முடியாது. வாசுதேவை எச்சரித்தான் சேவியர். ஆனால் வாசுதேவ் அவனை பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. உன் மனசுல என்ன ஹீரோ நினைப்பா? எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு சொல்லி கொடுக்காத, எங்களுக்கு தெரியும். கர்வத்துடன் வாசுதேவ் கூற சேவியர் அவனை நக்கலாக பார்த்தான். அவனுக்கு தெரியும் இன்னும் சிறிது நேரத்தில் அவனிடம் ஓடி வருவார்கள் என்று.